Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் vlogs, KBR ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க தொடர்பு கொள்ளவும். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான மிக மிக குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்ல லார்ஜ் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கக்கூடிய பெரிய ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல லேண்டு அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு வித் பார்த்தீங்கன்னா வீடோட ஃபுல்லாக டெவலப்டு பெரிய ஏரியா நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனராக, ஃபுல்லாமே புஞ்சையில் இருக்கா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த லேண்டுக்கு உள்ளே இருக்குது, எத்தனை வெள்ளு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லேண்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அந்த ஆளுன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ஆளுன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்டென்ஷன் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 750 ஏக்கர் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு உங்களுக்கு. ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான செம்மண் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, நெல்லித்தோப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது, மிளகு செடி இருக்குது, கடுகு செடி இருக்குது, மூலிகை செடின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. முருங்காய் தோப்பு இருக்குது, முருங்காய் செடி இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து இருக்குங்க உங்களுக்கு. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி டிஸ்ட்ரிக், தேனி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு இந்த லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் தாங்க வரும். பெரிய டவுனுங்க உங்களுக்கு. அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, கடைங்க எல்லாமே இருக்குங்க. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் தாங்க வரும். பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே பஸ் போகிற ரூட்டு நம்ம ரீச் பண்ணிடலாங்க. நம்ம லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வில்லேஜ் வருங்க உங்களுக்கு. அந்த வில்லேஜில் ஒரு 200லேருந்து 250 வீடுக்கு மேலே இருக்குங்க. லேண்டு நல்ல பியூரான செம்மண்ணுங்க உங்களுக்கு. நம்ம லேண்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஏரியான்னு ஒரு 100-110 ஏக்கர் பார்த்தீங்கன்னா எம்டி ஏரியாவாக இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 640 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் வாழைத்தோப்பு போட்டிருக்காங்க. சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னை மரமும், சில இதில் மாமரமும், சில இதில் மிளகு செடி, சில இதில் கடுகு, மூலிகை செடியும் போட்டிருக்காங்க, முருங்காய் செடி. ரிமைனிங்கில் வீடு கட்டுற வீடு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உள்ளே 4-5 வீடுக்கு மேலே இருக்குங்க. ஒரு 4 பெரிய வீடும் ஒரு நார்மலான வீடும் இருக்குது. டோட்டலாக 5 வீடு இருக்குங்க. கிணறுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளு 20 வெள்ளு இருக்குங்க. 20 கிணறு இருக்குது. 20 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. 12 போர் இருக்குங்க. 12 ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது. போருக்கும் சர்வீஸ் இருக்குது, கிணறுக்கும் சர்வீஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 110 ஏக்கரில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வேர்க்கல்லையும் போட்டிருந்தாங்க, வாழைத்தோப்பும் இருக்குது,
தென்னந்தோப்பு இருக்குது, மாந்தோப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25லேருந்து 30 லட்சத்துக்கு மேலே ப்ராஃபிட் வருங்க. மூலிகை செடியெலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி வளம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு குறையவே குறையாது. தண்ணி வந்து உங்களுக்கு மேலேயே தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் போர் போடணுன்னு நினச்சிங்கன்னா கூட தண்ணி மட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 அடியிலே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. 40-50 அடியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி தெரிஞ்சிடும். போர் நீங்கள் போடுறது ஒரு 200 அடி 250 அடிக்கு போட்டிங்கன்னா நல்ல தண்ணி உங்களுக்கு சூப்பரான தண்ணி வந்துடுங்க. தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல சைஸான தென்னை மரம். உங்களுக்கு எல்லாமே காய்ப்பில் இருக்குங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காய்ப்பில் தான் இருக்குது. உள்ளே வந்து எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி பண்ணியே இருக்குங்க. நீங்கள் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே வைக்கணும்னு நினச்சாலும் ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லேண்டு பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாமே வந்து டெவலப்டு ஃபார்ம் லேண்ட் தாங்க உங்களுக்கு உள்ளே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிமைனிங் ஏரியா வந்து காலி எம்டியாக இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 110லேருந்து 150 ஏக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்டியான ஏரியா வரும். மீதி ரிமைனிங் ஏரியா வந்து கொஞ்சம் தோப்பாக இருக்குது, கொஞ்சமாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்க்கடலை, நெல் பயிர், வாழைத்தோப்பு, முருங்காய் அது மாதிரி வந்து நிறைய பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 8000 தென்னை மரம் இருக்குங்க. அதேபடியே மாமரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மாமரம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போட்டாவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபார்ம் லேண்ட் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 4,500 சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 4.5 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம சிட்டிங் உட்காந்து பேசினா ஒரு 4 இல்லை 3 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஒரே பேமெண்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 3.5 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணணும். ஸோ அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மாதம் தான் டைம் தருவாங்க, இல்லை ஒரு 1.5 மாதம். நீங்கள் 4 மாதம் டைம் வேணும், 5 மாதம் டைம் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 4.5 சொல்கிறாங்க ஃபைனலு. பேசுனா ஒரு 4.25 இல்லை 4 ரூபா வருவாங்க. ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து 4 ரூபா தான் ஃபைனல் வருவாங்க. ஒரு ஏக்கர் வந்து 4 லட்சம். அக்ரிமெண்ட் போடாமல் டைரெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3.5 ஃபைனல் சொல்கிறாங்க. பேசினா ஒரு 3.25 இல்லை 3.5 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கிணறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே பெரிய பெரிய கிணறு தான். உங்களுக்கு கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, ஷெட்டு இருக்குது, உள்ள வீடு இருக்குது, தென்னை மரம், மாமரம், ஸோ எல்லாமே இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸு. தார் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மண் ரோடு தாங்க வரும். தார் ரோடு டச் இல்லை. தார் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து மண் ரோடு தான் வரும். அதுவும் பொது ரோடு தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து எல்லா வெஹிக்கிளும் போய்க்கலாம். டிராக்டர், அறுப்பறுக்கிற மிஷினு, லாரி எல்லாமே போய்க்கலாங்க. அது மாதிரி ரோடு தான் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய ரோடு தான். நல்ல ஒரு லேண்டு கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல பியூர் செம்மண்ணுங்க. ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம லேண்டுக்கு வந்து ஃபுல்லாமே பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வந்து 5 வீடு இருக்குங்க. நல்லா பெரிய 4 வீடு இருக்குது. ஒரு மீடியமான ஒரு சின்ன வீடு இருக்குது. ஷெட்டு, மோட்ரு, நீங்கள் மீன் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. தேக்கு மரமும் இருக்குங்க நம்ம லேண்டில். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சில ஏரியாவில். ரோடும் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோடு தான். எந்த ஒரு குண்டும் குழியும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் தார் ரோட்லேருந்து ஒரு 400-500 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மண் ரோட்லேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். பஸ் போகிற ரூட்டுக்கு நம்ம லேண்டுக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டலாக வந்து 750 ஏக்கர் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபுல்லாமே ஒரே பவுண்ட்ரி தான். உங்களுக்கு ஓனர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் வருவாங்க. 3 பேர் சைன் போடுற மாதிரி வரும். லீகலார் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட்டுங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா
நம்ம டைரக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 4.5 ஃபைனல் சொல்கிறாங்க. பேசுனா ஒரு 4 அது மாதிரி வருவாங்க. இந்த ஒரே பேமெண்ட்டாக நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3.5 இல்லை 3.25 இல்லை ஒரு 3 வரத்துக்கு ஃபைனல் 3 வரத்துக்கு தாங்க வாய்ப்பு இருக்கும். அது கீழேருந்து கம்மி வரத்துக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஒரு நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி உங்களுக்கு செட் ஆகுமா என்னன்னு சொல்லிவிட்டு. ஒரே பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா 3 ரூபா நம்ம வந்து சிட்டிங் உட்கார வச்சு பேசுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பார்ட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க, எல்லாம் ரேட் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டேஸ் வந்து போச்சுன்னா தள்ளி போச்சுன்னா மேபி ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு இந்த ரேட்டு வந்து நிலவரத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதிகமாகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிலே பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள், இல்லை மேக்ஸிமம் 2 வாட்டி கால் பண்ணுங்கள். புரியுது, நீங்களும் வந்து ஏதாவது ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் கால் பண்ணுறீங்க ஒரு ஆர்வத்தில். பட் ஆனால் சில பேர் 10 வாட்டி 20 வாட்டி 30 வாட்டிலாம் பண்ணுறாங்க. தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எடுத்துருவேன். எனக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், ஒர்க்கில் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் எடுக்க முடியாது. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜோ இல்லை நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக நானே ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி கால் பேக் பண்ணிவிடுவேன். யாரெல்லாம் எனக்கு கால் பண்ணிங்களோ எல்லாருக்கும் நான் கால் பண்ணி பேசிட்டேன், அதனால் கால் பேக் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் ஒரு வாட்டி பண்ணுங்கள், இல்லை 2 வாட்டி பண்ணுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். இந்த லேண்ட் வந்து பிரிச்சும் தருவாங்க. நீங்கள் 5 ஏக்கர் வேணும், 7 ஏக்கர் வேணும், 10 ஏக்கர் வேணும்னு சொன்னீங்கன்னா பிரித்து தருவாங்க. பட் ஆனால் நீங்கள் தான் வந்து தனியாக வந்து பிரித்து வாங்கிக்கணும். அவங்க வந்து தனித்தனியாக வந்து சைன் போட மாட்டாங்க. நீங்கள் ஒரேடியாக வந்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர் 10 ஏக்கர் அது மாதிரி பிரித்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். நல்ல லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.